Yes, this is the digestive system of rabbit, digestive system. Here we can see the glands. இங்க பாத்தியா, liver, then இது என்னது, pancreas. Sorry, wait. This is liver ma. அதான் லிவர், இந்த ப்ரௌன் கலர்ல இருக்குல்லப்பா, இதுதான் லிவர். இந்த லிவர்ல இருந்து பைல் ஜூஸ் செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆகி இந்த கேல் பிளாடருக்குள்ள டெம்பரர்லி ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து யார் எடுத்துட்டு வருவா, பைல் டக்ட் வில் ஓப்பன் இன்டு இப்போ ஸ்டமக் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன சொன்னேன், இந்த சி ஷேப்டு கர்வ்னு சொன்னல, திஸ் இஸ் கால்டு டியோடினம். இந்த டியோடினத்துல தான் என்னது ஓப்பன் ஆகுது, டியோடினம். ஹியர் த பைல் டக்ட் ஓப்பன்ஸ். இந்த இடத்துல தான் இந்த பைல் டக்ட் வந்து ஓப்பன் ஆகுது. பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா உனக்கு பாங்க்ரியாஸ் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ அனதர் டைஜஸ்டிவ் கிளாண்ட். அப்ப லிவர் செக்ரேட் பண்ற பைல் ஜூஸும் பாங்க்ரியாஸ் செக்ரேட் பண்ற பாங்க்ரியாட்டிக் ஜூஸும் எங்கே தான் ஓப்பன் ஆகுது, இந்த டியோடினம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்டமக் முடிஞ்சோடனே யாரு தான் நெக்ஸ்ட் பார்ட், யாரு தான்ப்பா, ஸ்மால் இன்டெஸ்டைன். இங்கே தான் இந்த ரெண்டுமே ஓப்பன் ஆகி இது பைல் ஜூஸையும் இது பாங்க்ரியாட்டிக் ஜூஸையும் போர் பண்ணும். ஸோ இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் டைஜஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? தென் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இடையில ஒரு பிளைண்ட் சாக் மாதிரி ஒரு பவுச் மாதிரி இருக்கும்னு சொன்னல, திஸ் இஸ் கால்டு சீக்கம். இதுக்கு பேர் என்னமா, அட் த ஜங்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் தேர் இஸ் அ blind pouch like structure, or sac like structure இருக்குன்னு சொன்னா, that is called cecum. This is the cecum. Then next part, the large intestine ஓட லாஸ்ட் பார்ட்டுக்கு பேரு rectum. Then rectumல வந்து waste வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். Then through the anus, this is the opening, that is called anus, through which the waste materials, the undigested food materials are sent outside. Are you all clear, students? Digestive system of rabbit. Yes. Here we can see the respiratory system of rabbit. Respiratory system of rabbit. External nostril, you know, external nostril, nasal cavity. Then pharynx la irundhu first part என்னது, pharynx open into the larynx. It opens into the larynx. Understand? Yes, here we can see the larynx. The larynx is made up of what? Larynx, cartilaginous plates. சரியாமா, இந்த larynxக்குள்ள என்னது இருக்கும்னு சொன்னேன், cartilaginous plates இருக்கும். Then also it contains the vocal cord. இதுக்குள்ள தான் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கார்டு லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதே கார்டிலேஜ் தான். சரியா, இட் இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ். இது வழியா ஏர் வரும்போது இஃப் வி வாண்ட் டு ப்ரொடியூஸ் த சவுண்ட், இட் வில் ப்ரொடியூஸ் த சவுண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இட் இஸ் கால்டு த லாரிங்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு என்னது, இதுக்கு இன்னொரு நேம் என்னது, வாய்ஸ் பாக்ஸ் ஆர் wind pipe voice box, sorry, not wind pipe, voice box. இதுக்கு வந்து larynx or voice box. wind pipe actually யாரு, trachea. This is called trachea. சரியா, trachea is made up of what, ring like cartilage. இப்படி குட்டி குட்டி ring like cartilage இருக்குதா. so it is always standing straight-ஆ தான் அது நிற்கும். சரியா, எங்கேயும் fold ஆகாது, மடங்காது. எதுக்கு, எங்கேயாவது மடங்கி ஏதாவது இதாயிட்டுனா ஏர் வந்து ப்ராப்பரா உள்ள என்டர் ஆகாது. இஃப் ஏர் டஸ் நாட் என்டர்ஸ், வாட் வில் ஹேப்பன்? இஃப் ஏர் டஸ் நாட் என்டர், இட் லீட்ஸ் டு சஃபகேஷன், மூச்சு திணறல் வந்துடும். சரியா, அதனால ஏர் வந்து எப்பவும் கண்டினியூஸ் ஃப்ளோ வந்து இருந்துட்டே இருக்கணும். அதுக்காக வேண்டிதான் the trachea is made up of cartilage, not muscles. Trachea is not made up of muscle, it is made up of ring like cartilage. Then the trachea leads to bronchi. Tracheaல இருந்து ரெண்டு branch divide ஆகுது, that is called bronchi. Then each bronchi enters in the lungs. ஒவ்வொரு bronchiயும் ஒவ்வொரு லங்ஸுக்குள்ள என்டர் ஆகுது.
Inside the lungs, the bronchi divides into smaller branches and ends in alveoli. Are you all clear, students? Yes. Now we shall study. The respiratory system of rabbit. Respiration. How respiration occurs? Respiration occurs by a pair of lungs. Where these lungs are enclosed? Lungs எங்கம்மா locate ஆயிருக்கு? Lungs are located in the thoracic cavity. சரி, thoracic cavityக்குள்ள ரொம்ப சேஃபா இருக்குது, அப்படிதானே? இப்ப thoracic cavity which is made up of, thoracic cavity எப்படி ஃபார்ம் ஆச்சு? thoracic cavityக்கு இன்னொரு நேம் வந்து rib cage. RIB, rib cage. கூண்டு, ஒரு கூண்டு மாதிரி இருக்குது, ஒரு கிளி கூண்டு இருக்கும்ல, அது மாதிரி கூண்டு மாதிரி இருக்குது. சரியா? அது வந்து இட் இஸ் யாரு அதுல வந்து இந்த thoracic cavity வந்து மேக்கப் பண்ணியிருக்கிறா? Can anybody? The thoracic cavity is otherwise called rib cage. Yes. The thoracic cavity is bound dorsally. Very good, Gandhan. Dorsally by the vertebral column. Dorsally by the vertebral column. Dorsal na முதுகு பகுதி. முதுகுல என்னது இருக்குது? thoracic cavity bound பண்ணி vertebral column இருக்குது. ஓகே. Then ventrally, thoracic cavity ஓட வயிற்று பகுதி. இங்க முன்னாடி பாரு, ventrally என்ன இருக்குதுன்னா ஒரு பிளேட் மாதிரி, நமக்கு வந்து இப்படி நெஞ்சில் அப்படி அந்த நடுவுல நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் லைக் ஒரு ஃபிளாட் போன் வந்து இருக்கும். தட் இஸ் கால்டு ஸ்டர்னம். அண்டர்ஸ்டாண்ட்மா? பின்னாடி dorsally by the vertebral column, பின்னாடி பேக் போன் இருக்குது. vertebral column is nothing but backbone. Are you clear, students? Then ஃப்ரண்ட்ல யார் இருக்கிறா? ventrally. சரியா? அந்த நம்ம thoracic cavityயோட ஃப்ரண்ட்ல யார் இருக்கா அப்படின்னா ஒரு பிளேட் லைக் போன் இருக்கு. தட் இஸ் கால்டு ஸ்டர்னம். சரி, முன்னாடியும் பின்னாடியும் ரெடி ஆயிட்டு. அப்ப சைட்ல யார் இருக்கணும்? சைட்லயும் வேணும்ல, அப்பதானே அது ஒரு கேஜ் ஆக முடியும். சைட்லயும் வேணும்லப்பா. சைட்ல யார் இருக்கிறா அப்படின்னா ரிப்ஸ், விலா எலும்புகள். இங்கே நம்ம ஸ்டானத்துல இருந்து விலா எலும்பு அல்லது vertebral காலத்துல இருந்து விலா எலும்பு ஃபார்ம் ஆகி ஸ்டானத்துல வந்து ஜாயின் ஆகும். I hope you might have been studied. அந்த ரிப் கேஜ்ல படிச்சிருப்பீங்க. 12 வந்து போன்ஸ் இருக்கும். ரிப் போன்ஸ் வந்து எத்தனை இருக்கும்? 12 pairs இருக்கும். அவுட் ஆஃப் த 12 எத்தனை வந்து ட்ரூ ரிப்ஸு, தென் ஃபால்ஸ் ரிப்ஸு, ஃப்ளோட்டிங் ரிப்ஸு அப்படின்னு படிச்சிருக்கீங்களாமா? ஃபர்ஸ்ட் 8 பேரா? ஃபர்ஸ்ட் 7 pairs ஆஃப் ரிப்ஸ் வந்து ட்ரூ ரிப்ஸ். ஏன் அதை ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்றோம்னா vertebral காலத்துல இருந்து நேரம் வந்து எங்க கனெக்ட் ஆயிருது? முன்னாடி அந்த பிளேட் லைக் போன் ஸ்டர்னம் இருக்குல்ல, அதுல வந்து கனெக்ட் ஆயிரும். ரெண்டு சைட்லயும் வரும். சரியா? ரெண்டு vertebral காலத்துல இருந்து ரைட் சைட்ல பேக் போன்ல இருந்து ரைட் சைட்லயும் ஒரு ரிப் போன் ஃபார்ம் ஆகும், லெஃப்ட் சைட்லயும் ஒரு ரிப் போன் ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே முன்னாடி ஸ்டானத்துல வந்து ஜாயின் ஆகும். அப்படி ஃபர்ஸ்ட் 7 பேரா 8 pairs வந்து என்னது? ட்ரூ ரிப்ஸ். கரெக்டா அந்த ஃப்ரெண்டு ஸ்டானத்துல வந்து ஜாயின் ஆயிரும். அடுத்து 2 pairs, 3 pairsன்னு நினைக்கிறேன். சரியா? 3 pairs வந்து நாட் ஜாயின் டைரக்ட்லி டு த ஸ்டானம். ஸ்டானத்தோட டைரக்டா ஜாயின் ஆகாது. அதுக்கு முன்னாடி ரிப்ஸ் இருக்குல்லப்பா, ஃபர்ஸ்ட் 7 pairs ஆஃப் ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து ஒட்டிக்கிடும். அந்த ரிப்ஸா ஒட்டிக்கிடுமே தவிர ஸ்டானத்துல வந்து ஜாயின் ஆகாது. சரியா? அடுத்து இன்னும் 2 இருக்கும். அந்த 11th and 12th pair ஆஃப் ரிப்ஸ் வந்து it won't join or it won't connected to the ribs. ஸ்டானத்தோடையோ ரிப்ஸோடையோ கனெக்ட் ஆகாது. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். அப்படி ஃப்ரீயா நின்றுட்டு இருக்கும். சரியா? விலா எலும்புல வந்து கடைசி 2 வந்து ஃப்ரீயா எது கூடயும் ஜாயின் ஆகாம நிற்கும். தட் இஸ் கால்டு ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். சரியா? இந்த ரிப்ஸ் வந்து என்ன செய்யுது? அப்படியே லேட்ரல் சைடை ஃபுல்லா கவர் பண்ணிடும்.
அப்போ ஃப்ரண்டில் ஸ்டானம் இருக்கும், பேக்கில் பேக் போன் இருக்கும், லேட்ரல் சைடில் வந்து ரிப்ஸ் இருக்கும். இப்போ 3 சைடு கவர் ஆயிட்டா, மேலே என்னது இருக்கும், மேலே நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த தொராசிக் கேவிட்டியில் வந்து மேலே வந்து நெக்கு இருக்கும். அது வந்து அங்கே இது ஓப்பன் கண்டிஷனில் அது வச்சுருக்கோம். சரி, அப்போ கீழே யார் இருப்பா? தொராசிக் கேவிட்டியில் கீழே கவர் பண்ணணும்ல, அது ஒரு கேஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணணும்ல, யார் கவர் பண்ணியிருப்பா? ஆல்ரெடி அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒன்று. வெரி குட், எஸ், சூப்பர்ப் கந்தன், வெரி குட்மா, வெரி குட், எஸ். டயஃப்ரம், எஸ் சுபா இந்துஜா, வெரி குட்மா. டயஃப்ரம் வந்து அந்த ஃப்ளோர் ஆஃப் த ஸ்ரீமதி சுபத்ரா, காஜா, கோமதி அம்பிகா, வாட் ஹேப்பன்மா? கோமதி டைப் ஆன்சர். எஸ், அப்போ வந்து ஃப்ளோர் ஆஃப் த தொராசிக் கேவிட்டியில் யார் இருப்பா அப்படின்னா டயஃப்ரம் இருக்கும். ஆர் யூ ஆல் கிளியர்? இது எல்லாம் சேர்ந்து ஒரு கேவிட்டியை ஃபார்ம் பண்ணுது, தட் இஸ் கால்டு தொராசிக் கேவிட்டி. டோன்ட் ஃபர்கெட், டார்சல்னா முதுகு பகுதி, வென்ட்ரல்னா முன்னாடி அந்த வயிற்று பகுதி, லேட்ரல்னா உனக்கு தெரியும் ஆல்ரெடி, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ரிப்ஸு. வெர்டிபிரல் காலம் ஆர் பேக் போன்ல இருந்து ரைட் சைடில் ஒரு ரிப்ஸ் வந்ததுன்னா அதே இதில் அதே பொசிஷனில் லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்படி கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு கேவிட்டியை ஃபார்ம் பண்ணும். டயஃப்ரம் வந்து ரெண்டு தொராசிக் கேவிட்டிக்கும் எதுக்கும் இடையில இருக்கும், தொராசிக் கேவிட்டி அண்ட் அப்டோமினல் கேவிட்டிக்கு இடையில டயஃப்ரம் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ தொராசிக் கேவிட்டிக்குள்ள தான் இந்த லங்ஸ் வந்து உட்கார்ந்துருக்கு. ஓகே, the lungs is covered by a double wall membrane called dash. lungs சுத்தி pleura. Yes, very good ma. Yes, Kaja, very good. Each lung is enclosed by Kanmani, Srimadi Subhatra. Yes, here you can see the spelling. How to type the spelling correctly. Yes, each lung is enclosed by a double membranous pleura. Then air passes through the external nostril. External nostril வழியா ஏர் வந்து பாஸ் ஆகி எங்க போகுது, நேசல் பேசேஜ்குள்ள போகுது. நேசல் பேசேஜ்ல இருந்து இன்டர்னல் நாஸ்ட்ரல் வழியா ஃபேரிங்ஸுக்குள்ள போகுது. சரியா? ஆல்ரெடி நான் தான் சொல்லிட்டேன், அந்த பேசேஜ் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் லீட்ஸ் டு நேசல் கேவிட்டி ஆர் நேசல் பேசேஜ். அது வந்து ஒரு ரெண்டு, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் மாதிரி ரெண்டு குட்டி ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் வந்து எங்க ஓப்பன் ஆகுது, ஃபேரிங்ஸ்ல. ஃப்ரம் த ஃபேரிங்ஸ் இட் பாசஸ் த்ரூ த glottis into the windpipe. What is windpipe? Which is called windpipe? Very good. Subha Induja Gandhan, very good ma. Gomadi Ambika, very good. Trachea is the windpipe. Which is called Kanmani, Mariselva Satish, Srimadi, Ruba, Kaja, very good. Shanmuga Nalini. Yes. Windpipe is the trachea. Trachea is otherwise called Balasubramaniam. Very good, ma. The trachea is otherwise called windpipe. Windpipe. Are you clear? Then the larynx. The larynx is called. What is the larynx? Voice box. The larynx is otherwise called voice box. Yes. How the voice is produced? By the vibration of, yes, Kaja. Very good, Kaja. How the voice is produced, ma? Srimadi. Yes, Subha Induja, very good. Ruba Ramani. How the voice? The vibration of vocal cord. Very good. Subha Induja, very good, ma. By the vibration of Gomadi Ambika. Yes, Gandhan, Ruba Ramani, Kanmani, very good. By the vibration of the vocal cord. Where the vocal cord is present? Vibration of vocal cord. Ruba Ramani, very good. Where the vocal cord is? Inside the larynx. Gomadi Ambika, Subha Induja, Gandhan, inside the larynx, what is present? Vocal cord is present. By the vibration of the vocal cord, the sound is produced. Very good, ma. Excellent, students. Very nicely you are answering. Thank you so much for your immediate response. Thank you, ma.
Then anterior part of windpipe, that is the windpipe means the trachea. Windpipe means the trachea. Understand? The anterior part of the trachea is enlarged. அது கொஞ்சம் enlarge ஆகி to form larynx. சரியா? இப்போ லாரிங்ஸ் வந்து எதில் உள்ள பார்ட்டு தான் ஆக்சுவலாக ட்ரக்கியாவில் உள்ள பார்ட்டு தான். பட் த ஆன்டீரியர் சைடு இஸ் சம்வாட் என்லார்ஜ். அப்படி என்ன ஷேப்பில் இருக்குது? ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. சரியா? டு ஃபார்ம் லாரிங்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ் வித் இட்ஸ் வால் சப்போர்ட்டட் பை 4 cartilaginous plates. அதோட வாலில் வந்து எத்தனை cartilaginous plates இருக்குதா? 4 cartilaginous plates. So the larynx or the voice box is supported by 4 cartilaginous plates. 4 cartilaginous plates. So vocal cord lies inside the larynx. Larynx குள்ள vocal cord இருக்குது. The vibration of this vocal cord results in production of sound. Then larynx leads to trachea or windpipe. Larynx leads to trachea. Larynxல இருந்து next part என்னப்பா? Trachea or windpipe. Trachea or windpipe. Then tracheal walls are supported by rings of cartilage which help in the free passage of air. Why the trachea is made up of cartilage? In order to send the air freely into the lungs. லங்ஸுக்குள்ள ஏரை ஈஸியாக பாஸ் பண்ணுறது தான் எதோட ஃபங்க்ஷன்? அந்த ட்ரக்கியாவோட ஃபங்க்ஷன். ஸோ த ட்ரக்கியல் வால்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் which help in the free passage of air. Are you all clear? Then epiglottis. What is epiglottis? Epiglottis is nothing but a lid. A lid like structure, ஒரு மூடி மாதிரி. It covers the glottis. Glottis is nothing but the opening. Understand? Yes. Balaraghavan, very good ma. Yes. Epiglottis prevents the entry of food into the trachea. இப்போ நீ வந்து சாப்பிடும் போது பேசிட்டே சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்ன வேணும்? அப்போ ஏர் தேவைப்படும். அதனால எபிக்ளோட்டிஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதனால தான் சிலருக்கு வந்து சாப்பிடும் போது பேசினா என்னவாயிரும்? என்னவாயிரும்? என்னவாகும்? அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பிளாக்கும் ஆயிருமா? அது மாதிரி சரசில் ஏறிடும்னு சொல்லுவாங்க. பிளாக் ஆயிரும். ஆமாம், வெரி குட். எஸ், பிளாக் ஆயிரும். அது மாதிரி அப்படி சரசில் ஏறிடுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி மூக்கு வழியே அந்த சோறெல்லாம் வந்துடும். சரியா? அதனால டோன்ட் டாக் வென் யூ ஆர் ஈட்டிங். சரியாப்பா? டோன்ட் காசிப். சாப்பிடும்போது எதையுமே யோசிக்காம நீட்டாக உட்காந்து நல்லா சாப்பிடணும். தென் ஒன்லி the nutrients will be added to the body. நல்லா சாப்பிட்டீங்கன்னா, அந்த சாப்பிட்றதுக்குன்னு அந்த ஒரு 1/2 an hour நீ கொடுத்தீங்கன்னா, அந்த 1/2 an hourல டிவி பார்க்கக்கூடாது, எதுவுமே யார்ட்டையும் பேசக்கூடாது, அமைதியாக நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடணும். சரியா? டோன்ட் டாக் unnecessarily when you are having your food. Understand? Okay. Epiglottis is a lid-like structure which prevent the entry of food into the trachea through the glottis. Then trachea divides into 2 branches called bronchi, each one entering each lung and dividing further into branches called bronchioles. உள்ளுக்குள்ள போனோடனே bronchi வந்து என்னவாயிருது? Again it divides into so many branches, smaller branches called bronchioles which end in alveoli. ஒவ்வொரு bronchiolum ஒவ்வொரு alveoli end ஆகுது. Understand ma? Then that's all about the parts. சரியா? These are the parts of the respiratory system. Then how respiration occurs? How? The respiratory events. Respiratory events என்னெல்லாம் சொன்ன already I told. Inspiration, that is called breathing in, inhalation and exhalation. Very good, Kandan. Inspiration or inhalation means breathing in of air. Air வந்து உள்ள இழுக்கிறது தான் inspiration. Then you know already expiration means breathing out. Ashwin, very good. Ashwin, now only you are answering ma. What happened, Ashwin? Yes, expiration means
breathing out, that is sending out of carbon dioxide. Okay, these are the two respiratory events which are occurring during exchange of gases. Yes, Kanmani, you are correct. Yes. So what are the two events in respiration அப்படின்னு கேட்டனா என்னது? Inspiration and expiration. Inspiration means breathing in and expiration means sending out or breathing out. And here inspiration is an active process. Inspiration வந்து என்னமா? Active process. இங்க வந்து ஆக்டிவ்னாலே அங்க எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. நெட்வொர்க் கரெக்டா? ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ், இன்ஸ்பிரேஷன்னா ஆக்டிவ் ப்ராசஸ். வாட் ஹேப்பன் டூரிங் ஆக்டிவ் ப்ராசஸ்? ஸ்பெண்டிங் ஆஃப் எனர்ஜி. ஸ்பெண்டிங் ஆஃப் எனர்ஜி. ஆக்டிவ் ப்ராசஸில் வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். ப்ளஸ் நம்ம நினச்சா மட்டும்தான் இன்ஸ்பயர் பண்ண முடியும். சரியா? தட் இஸ் த வாலண்டரி ஆக்ஷன். சரியா? நம்மளோட கான்ஷியஸில் தான் அந்த இன்ஸ்பிரேஷன் நடக்கும். பட் எக்ஸ்பிரேஷன் நம்ம நினைச்சாலும் சரி, நினைக்கலனாலும் சரி, அப்படியே ஏர் வந்து வெளியே போயிடும். ஆர் யூ ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கேட்கலாம், டேஷ் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ் இன் பிரீத்திங் மெக்கானிசம். பிரீத்திங் மெக்கானிசத்தில் எது ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம். இன்ஸ்பிரேஷன் இஸ் த ஆக்டிவ் ப்ராசஸ், நாட் எக்ஸ்பிரேஷன். அண்டர்ஸ்டாண்ட்மா? எக்ஸ்பிரேஷன் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ். நம்ம வந்து சும்மா இன்ஸ்பயர் பண்ணிட்டோம், ஆனால் எக்ஸ்பயர் பண்ண மறந்துட்டோம்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். சரியா? அது மாதிரி அங்கே தெர் இஸ் நோ ஸ்பெண்டிங் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜியும் ஸ்பெண்ட் ஆகாது. அது வந்து அது இன்வாலண்டரி, அது நடந்துடும். சரியா? ஆட்டோமேட்டிக்காகவே அது நடந்துடும். பட் ஆக்டிவ் ப்ராசஸில் நம்மளோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ல தான் அது நடக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் த respiratory system of rabbit. We finished. I finished the respiratory system. Now shall we pass on to the next system, or we shall wind up the session? Session close பண்ணிரலாமா அல்லது circulatory system ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இட்ஸ் ஓகே. அப்போ வந்து உனக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் அன் இன்ட்ரடக்ஷன். சரியா? இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியாம்மா? ஓகே. சர்க்குலேட்டரி சிஸ்டம், கேன் யூ சே விச் இஸ் த மெயின் ஆர்கன்? இப்போ வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் மெயின் ஆர்கன் கேட்டோன்னா நல்ல பிள்ளைங்களா எல்லாரும் லங்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட மெயின் ஆர்கன் என்னன்னு கேட்க போகிறேன். Are you all ready? Yes. Which is the main organ in the circulatory system? Can anybody? Very good. Yes. All are. Yes, superb. Yes, I congratulate each and every student of 10th standard from Jose and Magdalene schools. All are answering correctly. Very actively you are answering. Very good students. Yes. Yes. So the main organ in the circulatory system is heart. சரியாப்பா? ஓகே, டன், ஃபைன். இதே மாதிரி நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து லங்ஸு கூட இன்னும் நிறைய சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ் இருந்துச்சு இல்லையா? அப்போ வாட் ஆர் த அதர் சப்போர்ட்டிவ் ஆர்கன்ஸ் இன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்? கேன் எனிபடி? இப்போ ஹார்ட் வந்து மெயின் ஆர்கன். சரியா? சரி, அது வந்து ஹார்ட்டோட பார்ட்டு தான் ஆரிக்கல். கந்தன், எஸ், வெரி குட். வெரி குட் ஸ்ரீமதி. கிட்னியா? ரவிசங்கர் அடிக்க போற ஒண்ணு. கிட்னி வந்து எதுல வருது? சர்க்குலேட்டரியில வராதுப்பா. வெரி குட்மா. பிளட் வெசல்ஸ், காஜா, கீர்த்தனா, ஹூ செட்? சுபா இந்துஜா, ஸ்ரீமதி சொன்னா என்ன? பிளட் வெசல். கண்மணி, வெரி குட். பிளட் வெசல்ஸ், வெரி குட். ரூபாரமணி, வெரி குட். இப்போ சரி, பிளட் வெசல்ஸ் மட்டும் இருந்தா போதுமா? ஹார்ட்டே பிளட் வெசல்ஸ். அது கூட வேற என்ன வேணும் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு? சீக்கிரம். வெரி குட் கந்தன், சூப்பர். எஸ் கண்மணி, கந்தன், வெரி குட். கந்தன், ஐ அப்ரிஷியேட் யூ. எஸ், பிளட். அப்போ பிளட் வெசல் மட்டும் போதாது இல்லையா? அதுக்குள்ள பிளட்டும் இருக்கணும்லப்பா. எஸ். ஸோ ஹார்ட்டே
blood vessels. இதுதான் என்னது the main parts in the circulatory system. The first and foremost part is heart. heart மட்டும் அங்க பம்ப் பண்ணிட்டே இருந்தா போதுமா? blood எல்லா பார்ட்ஸ்க்கும் எப்படி ரீச் ஆகும்? the blood கண்டிப்பா வேணும் அதுக்குள்ள, பிளஸ் அந்த blood எடுத்துட்டு போற blood vesselsம் வேணும். சரியா? so these three parts make up the circulatory system. Very good. Then already I asked a question. If a lungs is covered by a double wall membrane, like that, the heart is covered by a double wall membrane. What is that called? Yes, Gandhan. Again, Gandhan, Gomadi, Kirtana, Subha Induja, Kaja. Kaja is very active. Nadani, Balasubramaniam, Ruba Ramani, Nabisha. Yes, Kanmani, Srimadi, Makesh, Ravi Shankar, Ganga Murthy, Shanmuga Nalini, Nafir, Ashia. Very good, ma. Appreciate all the students. Yes, very good. Superb. Pericardium. Ashwin. Very good, Ashwin. The heart is enveloped by a double wall membrane called pericardium. Now, are you all clear? Then, where this heart is located? Anybody? இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிக்க முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். சரியாப்பா? எஸ். வேர் திஸ் ஹார்ட் இஸ் thoracic cavity. சரி, thoracic கேவிட்டிலாம் கரெக்டான ஆப்டான பிளேஸ் சொல்ல தெரியுமா? thoracic கேவிட்டிக்குள்ளே தான் இருக்குது ஹார்ட்டும் லங்ஸும். ஓகே, ஃபைன். சரி, இப்போ அந்த thoracic கேவிட்டிக்குள்ள அந்த கரெக்ட் ஸ்பாட் எங்கேம்மா? கண்மணி. very good, Gandhan. Again, Gandhan, very good. In between the two lungs. சரியா? ரெண்டு லங்ஸுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு. In between the lungs there is a space. Can you name that space? அந்த ஸ்பேஸ் பேர் தெரியுமா இருக்காச்சும்? தெரியாது என்னம்மா? Yes, I am going to write. The space is called, wait. M-E. Who is typing? Who is typing the answer? MEDIAS. TINUM. How will you pronounce this word? TINUM. Mediastinum. Mediastinum. Very good, Ruba Ramani. Mediastinum. Yes. In the thoracic cavity, in between the two lungs, a pair of lungs is present. Heart எத்தனைப்பா இருக்கு? எத்தனை ஹார்ட் இருக்கு நமக்கு மேமல்ஸ்க்கு? அது வந்து chambers of the heart. Nabisha? Only one. Very good, Ruba Ramani. Very good, ma. Only one heart. Yes, Jasima. Very good. Yes, Shahrukh Khan, Gomadi Ambika. Only one heart. சரியா? ஆனா lungs வந்து எத்தனை இருக்குப்பா நபிஷா? கண்மணி? Two lungs are present. So in between the right and left lung, right sideல ஒரு lung இருக்கு, left sideல ஒரு lungs இருக்கு. சரியா? So ரெண்டு lungsக்கு இடையில there is a space which is called mediastinum. In that space the heart is located inside the thoracic cavity. Are you all clear? Yes. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னது? Circulatory system consists of the first and foremost organ heart. Along with the heart, blood vessels are also present. Then where the heart is located? Inside the thoracic cavity. Then heart is enveloped by a double wall membrane called pericardium. Then in between the pericardium, அந்த மெம்பரேனுக்கு இடையில ஒரு fluid இருக்கும். What is that fluid called? In between the pericardial membrane, there is a fluid present. What is that? What is the name of that fluid? Very good. Gandhan, Subha, Induja. Pericardial fluid.
Pericardial fluid. Nabisha, Nadani, very good. Kaja, what is the function of pericardial fluid? Markesh, very good. Rifa, very good. Markesh, what is the Aarti Selvi, Srimadi, Kanmani, pericardial fluid oda function என்னப்பா? It acts as a shock absorber. Yes. ஷாக், ஏதாவது திடீர்னு ஒரு ஷாக், ஒரு அடி பட்டுச்சுனாலும் ஈஸியாக என்ன செய்யாது, இட் ஓன்ட் அஃபெக்ட் த ஹார்ட். ஹார்ட்டுக்கு அந்த ஷாக் வந்து இம்மீடியட்டாக அலோவ் பண்ணாது. அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கணும். மார்கேஷ், ஆர் யூ கிளியர்? எஸ். ஹவ் யூ ஆல் அண்டர்ஸ்டுட்மா? தென் சரி, நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்டில் ஹார்ட். How many chambers are present in the heart of fish? Fishக்கு எத்தனை chambers heartல? கந்தன், காஜா, wrong answers. Fishக்கு கேட்டேன் நான். Very good. Subha Induja, Aarti Selvi, Gandhan. Now we are correct. 2. Only 2 chambers in the heart of fish. Very good, ma. Then in amphibians, frog. 3. Gandhan, very good. Then in reptiles எத்தனைப்பா? 3. Andosnolin, Gandhan, very good. Markesh 3 தான். எக்ஸப்ட் ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் படிச்சிருப்பீங்களே ரெப்டைல்ஸ்ல, அதுல மட்டும் 4 இருக்கும். யார் அது? வெரி குட். crocodile. எஸ். கந்தன், கோமதி அம்பிகா, வெரி குட். சுபா இந்துஜா, சூப்பர். அழகா எல்லாரும் அப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், crocodile மட்டும் 4 chambers, மீதி எல்லா ரெப்டைல்ஸ்லயும் 3 chambers இருக்கும். வெரி குட். தென் பேர்ட்ஸ்லயும் மேமல்ஸ்லயும் மேமல்ஸ். ஆர்த்தி செல்வி, வெரி குட். இன் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் the heart contains 4 chambers, 2 upper chambers and 2 lower chambers. வெரி குட், சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கிளாஸ். எனக்கு நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க, நல்லா ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா கியூட்டா இருக்கீங்க எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் டுடேஸ் செஷன். வி ஷால் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் கொஷின்ஸ். சரியா? கொஷின்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் தட். அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க்யூ ஸோ மச்மா.